ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் புதிதாக ஒரு வார் ஒன்று தொடங்க போகுது அப்படிங்கிற தகவல். இதற்கு பேஸா இருக்கக்கூடிய விஷயம்தான் சிரியா. இந்த சிரியா அப்படிங்கிற நாட்டின் மீது இஸ்ரேல் ஒரு அதிநவீன தாக்குதலை நடத்த போறாங்க, ஹிஸ்புல்லாவை எதிர்க்கிறோங்கிற பேர்ல. இந்த தகவல் கிடைச்ச உடனே சிரியாவினுடைய பிரசிடென்ட் டைரக்டா அமெரிக்காவுக்கு ஃபோன் போட்டு ட்ரம்ப்பை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில வருது. அப்போ சிரியாவில் என்ன பிரச்சனை? ஈரான் ஏன் இப்போ திடுதுப்புன்னு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய டெல்லியில் ஒரு 8 சூட்கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம்ல, அதுக்குள்ளே என்ன இருக்குது? சரி, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இங்கே இருக்கக்கூடிய டெல்லிக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில போர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சிருக்கான். ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல தான் இப்போ ரஷ்யா போலந்தின் மீது அட்டாக் நடத்த போறாங்க. 4 லட்சம் மக்களுடைய கதி என்ன அப்படிங்கிற அந்த செய்தியும் சேர்த்து வச்சு பார்ப்போம். கடைசியா மாலி அப்படிங்கிற ஒரு நாடு, அதுல வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு என்ன, அந்த வீடியோவையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.